கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 திருவசனம், நீ நன்மை செய்யாமல் இருந்தால் அந்த பாவம் உன் வாசற்படியில் படுத்து கிடக்கும். அந்த வாசற்படியில் படுத்து கிடக்கும் பாவத்தை மறிகடந்துதான் தினமும் நாம் பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது. பாவம் ஒரு பெரிய பொல்லாப்பு. அது நம்முடைய மன நிம்மதியை கெடுத்துவிடும். பாவம் நம்முடைய வாழ்க்கையை உடைத்து விடும். பாவம் நம்முடைய குடும்பத்தை அழித்து விடும். பாவம் நம்முடைய பிள்ளைகளின் நல் வாழ்வை கெடுத்துவிடும். பாவம் பெரிய சாபமாய் மாறும். அந்த பாவம் மரணத்துக்கு ஏதுவாகும். பாவம் நம்மை நரகத்தில், பாதாளத்தில் தள்ளிவிடும். அன்பு சகோதரா, ஏதாவது பாவம் உங்கள் வாசற்படியில் படுத்திருக்கிறதா? அந்த பாவத்தின் கெட்டை அழித்து விடுங்கள். ஏதாவது விஷயத்தை சொல்லி கவர்மெண்ட் தரும் சம்பளத்திற்கு மேல் லஞ்சம் வாங்கினீர்களா? குற்றவாளியை நீதிமானாக்கி, நீதிமான குற்றவாளியாக்கி லஞ்சம் வாங்கினீங்களா? ஐயோ, அந்த கொடிய பாவம் உங்கள் வாசற்படியில் படுத்திருக்கிறது. வேலை செய்யாமல் நீ சம்பாதித்து வைத்திருக்கும் அந்த பணத்தை எறிந்துவிடு. அந்த பணம், வேலை செய்யாத பணம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லு. அந்த பாவத்தின் கட்டு அழியட்டும். அந்த பாவத்தை தூக்கி எறியுங்கள். ஆண்டவரே, அந்த பாவத்தின் பணம் எனக்கு வேண்டாம் என்று ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பை கேளுங்கள். பாவம் அழியட்டும், சாபம் அழியட்டும். அந்த பாவம் அழியும் போது, அந்த சாபம் அழியும் போது, பாவத்தின் கெட்ட அழியும் போது ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். உங்கள் மக்களை தேடி வரும். உங்கள் தலைமுறைகளை தேடி வரும். கண்டிப்பாக அந்த பாவம் செய்யாமல் இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆண்டவரின் பிள்ளைகளாயிருப்பீர்கள்.